வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? சிக்கா சூர்யா வந்து இதில் வந்து சூர்யா வந்து இன்றைக்கி தூக்க மாத்திரை போட்டாங்க, அளவு கடந்து போட்டாங்க, அது உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க, ஹாஸ்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு 10 போலீஸ் நிற்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குட்டி ஏஞ்சில் அப்படின்னு பொண்ணுக்கு 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒன்றா இருக்க போகிறோம், லெஸ்பியனாக இருக்க போகிறோம், நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ஏதோ பண்ணிக்கிட்டு போய் பேசிக்கிட்டு அப்புறம் யூடியூப் போட்டு வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க 2 பேரும். அந்த பொண்ணு டீ கடையில் டீ ஆற்றினேன் அப்படிங்குது, பாம்பேலேருந்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. குட்டி ஏஞ்சில் 2 பேரும் இன்றைக்கி அது எதுக்கு பிரிஞ்சுட்டாங்க, எப்படி போனாங்கன்னு அது யாருக்கும் தெரியாது. ஒரு சில பேர் காசு சம்பாதிக்கிறதுக்கான்னு கேட்டு கிடக்குறாங்க, ஒரு சில பேர் இருக்கணும். ஆனால் எத்தனையோ செவிலியர் போடுறாங்க வீடியோ, நர்ஸுகள்லாம் செவிலியர் எத்தனையோ வீடியோ போடுறாங்க. அவங்களெலாம் ஏதோ கருத்து சொல்லியிருப்பாங்க, அந்த டாக்டருக்கு எத்தனையோ வீடியோ போடுறாங்க. உடம்பு ரீதியாக வந்து ஹெல்த் இப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னா அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல போய் பக்காவாக பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. எனக்கு சண்டை வந்தது 4 மாதம் ஆச்சு போனது, எனக்கு அதுவுமே தெரியாது. இப்போ ரொம்ப பாப்புலர் இந்த அந்த பையன் பேர் வேறு தெரியுமானுங்குது. கலாட்டா சேனல்லையும் போட்டாங்க, 2-3 சேனலில் இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. அவங்க எதுக்கு எடுத்து போடுறாங்க, இதுகளை வச்சு அது 2 லட்சக்கணக்கில் போயிடுச்சு. அது வியூவர்ஸ் 4 லட்சம் 5 லட்சம்னு போகுது. பெரிய வீடியோ அந்தளவுக்கு போகும்போது எவ்வளோ காசு வரும்? மக்கள் பாருங்க, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னு பாருங்க முதல்ல. ஐயோ கடவுளே கடவுளே, எதுக்கு கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்க மாட்டேங்கன்னா நமக்கே தெரிய மாட்டேங்குது. என்னமோ போட்டு மாங்க சமையல் வீடியோ சமைச்சு போடுறாங்க, அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு அப்புறம் 2 பேரும் ஃபோன் பேசி வர வச்சுக்கிறாங்க. வர்றாங்க 2 பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, திரும்ப வர்றாங்க. அது பிறந்தநாள் சொன்ன ஏதோ அந்த காமெடி இது பண்ண என்னது ப்ராங்க் வீடியோ போடலாம், என்னென்னமோ சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எதை நம்புறது எதை என்னன்னே ஒன்றும் புரியல. ஒன்றா போகுதுங்க வருதுங்க. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்கிறாங்க. வீடு எடுத்து தனியாக வீடு எடுத்து கேஸ் அடுப்பில் கனெக்ஷன்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி போட்டுறாங்கிறாங்க. அப்புறம் சிலிண்டர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, அவங்களாம் வந்து அவங்க பண்ணாட்டிங்க கூட இருக்கிறவங்க பெரிய இந்த கலாட்டா சேனல், இந்த மாதிரி கட்டரம்பு சேனல், இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி கண்டென்ட் கொண்டு போங்க, நாங்களும் வந்து எடுக்கிறோம், எங்களுக்கு 4 காசு கிடைக்கும், நீங்களும் பாப்புலர் ஆகி ஒரு பெரிய பில்டிங் கட்டி அதில் ஜாலியாக இருந்துருவீங்க நீங்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அதனால 2 பேர் பிரிஞ்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு, அது ஏங்க சண்டை கட்ட முடியாது, அடிச்சுக்கிட்டு கூட சாவலாம், ஒன்றா இருக்கும் ஒன்றா இல்லாத மாதிரி அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் காசு, கண்டென்ட் காசு. உண்மை பேசினா எவனுங்க பார்க்க போகிறான்? இந்த மாதிரி 2 திரிச்சு விடுங்க, சூப்பராக பார்க்க. ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு சித்த நேரம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ஒரு துணை தேவைப்படுது, பையனாக இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லைவ் போட்டேன். பார்க்கலாம், இப்படி ஒரு லைவ் போடலாம். எப்பவுமே ஒரே இதை போட்டால் யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, இப்படி ஒரு உடால் எடுத்து விடலான்னு போட்டால் சும்மா பயங்கரமாக போகுது லைவ். இது எங்கிருந்து தான் மக்கள் ஒடியாராங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. வந்துட்டாங்க, அதில் வேறு 2 பேர் அப்படி பேசாதீங்க இப்படி பேச என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டேன், அதுவும் அப்படித்தான் போயிருக்குது. ஒருத்தர் திட்டி போட்டால் இல்லை நம்மளை தரக்குறைவாக தாழ்த்தி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க, நீங்கள் இப்படி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. கெட்டது போட்டால் டர்ன்னு போகுதுங்க. நானும் டெய்லி போடுவேன், எனக்கு உடம்பு முடியல, என்னால் முடியல, என் தனியாக இருக்க முடியல அப்படின்னு எதோ போட்டு பார்ப்பேன். அதுக்கெல்லாம் போக மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் விட்டு வாங்குவாங்கன்னு வாங்குதுங்க, போய்கிட்டு இருக்குது ஆட்டோமேட்டிக்கு. எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, பிச்சு வாங்கிட்டு போகுது. நம்ம என்னத்தை சொல்கிறது, இன்னி ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்குலாம் இல்லை. சரி, அப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.